வேலை விஷயமா வெளியே போகணும்னு சொல்லி கிளம்புனா நானும் வரேன் நீ வரேன்னு சொல்லி போட்டி போட்டு வாயிலேயே கிளம்புனா பத்தாது. ஹலோ, கிளம்பணும். உங்களுக்கு அங்க வேலை வந்து இன்னும் ஒரு ½ an hour ஆகுமா? அதை முடிச்சுட்டு தானே வெளியே போலான்னு சொல்றோம். நாங்க இங்க பாரு பாபு தம்பி, நான் கிளம்புறதுக்கு வந்து நான் மட்டும் கிளம்புறது கிடையாது. உன் பிள்ளைய குளிக்க வைக்கணும், உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் மாத்தணும், அப்புறம் நான் குளிக்கணும், நான் கிளம்பணும். எனக்கு மட்டும் 4 வேலை இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணுவ? மூஞ்சி மட்டும் கழுவிட்டு கிளம்பி வந்துருவேன். அதுக்கு தானே நான் மட்டும் போறேன்னு. இப்ப நீங்க தானே வாண்டடா வரேன். நீங்க என்னமோ நான் உன்னை வாண்டடா கூட்ட மாதிரியும் நீங்க வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கதா நான் குறை சொல்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பக்கம் திருப்புற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பெல்லாம் நீ பேசணும்னா வேலைக்கே ஆகாது. இப்ப வந்து நான் வண்டி ஓட்டுறேன். வண்டி ஓட்டுனா பேசுறீங்க. நீ வந்து இப்ப வெளியே போற, நீ தானே வண்டி ஓட்டு போகணும். இப்ப நான் உனக்கு வண்டி ஓட்டுறேன்ல, அப்புறம் அதையும் சொல்லுவிய ஒரு மாதிரி. நான் வந்து வண்டி ஓட்ட விட்டேன், என்னை வண்டி ஓட்டுறது தானே வெளியே கூட்டு போறேன்றிய. இப்ப என்ன பிரச்சனை? சரி கிளம்பிட்டே இல்லையா? கிளம்பியாச்சு. கிளம்புற டைம்ல வந்து குயிக்கா ஒரு வீடியோ ஒன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அடங்க மாட்டல. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நாங்க ஒரு 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டைப்பர் பேக் ரெடி பண்ண தெரியுமா அர்ஜுனுக்கு? ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது அவன் டைப்பர் பேக்ல என்ன, ஐயோ அதை மறக்கவே முடியாது. அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்களே போய் பாத்துருங்க மக்களே. அப்ராக்சிமேட்டா ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து ஒரு டைப்பர் பேக் வீடியோ ஒன்னு பண்ணிருந்தோம் மக்களே. அப்ப வந்து அர்ஜுன் ரொம்ப குட்டி பாப்பா, அதனால அப்ப வந்து அவருக்கான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தோம். இப்ப வந்து நிறைய அப்கிரேட் ஆயிருக்கு. அந்த அப்கிரேட் ஆன டைப்பர் பேக் வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா அர்ஜுன் ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் ஹேண்ட் பேக் தூக்கிக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஒன்னு வாங்கியிருக்கேன். தட் இஸ் லவ்லப் லில்லி மல்டி ஃபங்க்ஷனல் டைப்பர் பேக். யாரோட உதவியும் தேவையில்லை, நானே வந்து அழகா பின்னாடி மாட்டிட்டு நான் வந்துடுவேன். என்ன மாதிரியான ஒரு மாடர்னான மாம்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு அப்ப நீ என்ன பண்ற? நீ மாடர்னான மாம்ஸா அதை மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்துரு, ஆட்டோல வந்துரு, நான் கார் எடுத்துட்டு முன்னாடி வேலைக்கு போறேன். ஏன்டா அப்படி பண்ற? ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. வா வா, நான் அப்பலாம் பேச மாட்டேன். வா. சொல்லுவாளா சும்மா மாடர்ன் மாம்ஸ் இந்த மாம்ஸ். சரி வா வா. இந்த டைப்பர் பேக்கை ஓபன் பண்ண உடனே இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது என்னன்னு சொல்லு. உன் பிள்ளைய படுக்க வச்சு டைப்பர் மாத்துறது. அப்ப சொல்லு, எனக்கு என்ன தெரியும். டைப்பர் மாத்திருந்தா தெரியும். அவன் பாத்ரூம் போனாலே குடுகுடுன்னு ஓடுனா உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலையில கூட நான் தான் அவனுக்கு கழுவி விட்டேன். ஒரு நாள் 2 நாள் கழுவிட்டேன். சேஞ்சிங் மேட், டைப்பர் சேஞ்சிங் மேட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ வந்து குழந்தைங்க நம்ம வெளியே கூட்டு போகும்போது இந்த டைப்பர் சேஞ்சிங் ரூம் எல்லாம் வந்து நிறைய மால்லயே இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா இடத்துலயும் பிள்ளைங்களை படுக்க வச்சிட முடியாது இல்லையா, அதனால இந்த சேஞ்சிங் மேட் ஒன்று இருக்கு. இதை வந்து போட்டு இது மேல அவங்களை படுக்க வச்சு டைப்பரை மாத்திடலாம். உள்ள பாத்தீங்கன்னா மக்களே, இது வந்து ஃபிஷ் மவுத் ஓப்பன்னு சொல்லுவாங்க. இங்க தெரியுதா, மீன் வாய் மாதிரி இருக்கு. ஸோ ஃபிஷ் மவுத் ஓப்பனிங் மாதிரி நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. வெளியே இருந்து பார்க்கும்போது குட்டியா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு இடம் இருக்கு பாருங்களேன். இதுல ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த சைட்ல வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கு. கிளாத்துமே வந்து இந்த தண்ணி கிண்ணி கொட்டினா அப்படியே நம்ம திரும்ப கவுத்தனம்னா வந்துடும், இதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமா, உள்ள ஊத்தாது. வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், டைப்பரையும் உள்ள வச்சிடலாம். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைப்பருக்கு மேலேயே வைக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம போயிட்டு ஒரு 1 hourல வந்துருவோன்றதுனால ஒரு சேஃப்டிக்கு ஒரு 4 டைப்பர் மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் தவிர்க்க முடியாதது வைப்ஸ். அந்த வைப்ஸ் ஆமா மேண்டேட்டரி. ஸோ அந்த வைப்ஸையும் வந்து இதுக்குள்ள வச்சிடுறேன். அண்ட் வெளியே போகும்போது எப்படினாலுமே நான் அடிக்கடி எப்பவுமே கேரி பண்றது மஸ்லின் கிளாத் ஒண்ணு. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏரியா, இன்சுலேட்டட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில்ல ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். இந்த பாட்டில்ல வந்து ஹாட் மில்க் வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஹாட் பாக்ஸா? ஹாட் பாக்ஸ் மாதிரி. ஓ அத சொல்லு. ஈஸியா சொல்லிட்டியப்பா. அண்ட் வந்து ஃபுட் எதுவும் கேரி பண்றோம் அப்படின்னா அந்த இது ஸ்பூனு அப்புறமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஒரு 2 செட் ட்ரெஸ் எப்பவுமே வந்து கையில வச்சிருப்பேன். ஏன்னா தலைவன் வந்து எப்ப என்னத்தை சாப்பிட்டுட்டு கொட்டிப்பான்னு தெரியாது. அதனால இந்த ட்ரெஸ் வந்து ஒரு 2 செட் இங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மஸ்லின் கிளாத்
மஸ்ட், அதை வச்சுக்கணும். அண்ட் வாட்டர் பாட்டில் ஃபார் சேஃப்டிக்கு இதை வந்து இந்த பக்கம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, இந்த டிஷ்யூ, நம்ம வண்டியில டிஷ்யூ வைப்போம்ல, ஏன் அந்த ஓட்ட வழியா தான் எடுக்கணுமா? இல்ல டக்குன்னு எடுக்கணும்னா, இப்ப நான் இப்படி மாட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓ ஆமாமா, அந்த பஸ்ல எங்க வெளிய போகும்போது ஓபன் பண்ணி எடுக்க முடியாது, அதனால வந்து டக்குன்னு இப்படி எடுத்துக்கலாம், எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அர்ஜுனுக்கு வந்து நான் கேரி பண்றது இந்த ஆஃப்டர் பைட் பாம். இந்த வீடியோ நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, பாக்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். எப்படினாலும் வெளியே கூட்டு போயிட்டு விளையாட வைக்கும் போது இந்த பூச்சி கடிக்கிறது, கொசு கடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா டக்குன்னு வந்து இந்த பாம் போடுறதுக்காக இந்த ஆஃப்டர் பைட் பாம் ஒன்று வச்சிருக்கேன். இதுக்குள்ள மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள வச்சிருக்கேன். எல்லாமே அடங்கிருச்சு இல்லையா? இதுவே என்னோட பேக்க கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு நீ தானே போடுற. அப்படி இது எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்குன்னு பாருங்களேன். யூஸ்ஃபுல்லான பேக். ஆமா. அண்ட் இது வந்து டெம்பரேச்சர் செக் பண்றது. அண்ட் மெடிசன் கூட அடிஷ்னலா இந்த பாராசிட்டமால் சிரப்பும் ஒன்று உள்ள வைக்கிறோம். அண்ட் இது எல்லாருமே போக இந்த சேஞ்சிங் மேட், இந்த சேஞ்சிங் மேட்டையே வந்து உள்ள வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே வச்சுமே எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இன்னும் வந்து இதுல வந்து ஒரு 10-15 டைப்பர். வியாபாரமா பாக்குற டைப்பர் இல்ல, ஊருக்கு எங்கேயும் போறோம்னா அந்த டைம்ல தேவைப்படும்ல, அதனால வந்து அவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு. இப்ப வெளியே போகும்போது ஹேண்ட் பேக்ல பிக் பாக்கெட் அடிக்கிறது, பர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட் ஜிப்ல இந்த ஜிப்லயே வச்சோம்னா இப்ப பஸ்ல எல்லாம் போகும்போது என்ன ஆகும், அந்த ஜிப்பை திறந்து எடுத்தாங்கன்னா கூட கூட்டத்துல நமக்கு தெரியாது. அதுக்காக ஆன்டி தெஃப்ட் ஜிப்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமா, வீட்டுக்காரோட டெபிட் கார்டு, நம்மளோட ஆமா கார்ட்ஸ், உன்னோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டு இதுல தான் இருக்கு. இந்த மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இதுல வச்சுக்கலாம். அண்ட் இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இப்படி பேக்கா தான் மாட்டணும்லாம் கிடையாது. இது வந்து ரெண்டு வேல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த டாட் பேக்னு சொல்லுவாங்கல்ல, கையில பிடிச்சிக்கிற மாதிரி, இதோ இப்படியும் நம்ம கையில பிடிச்சி இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அழகா இந்த பக்கம் பேக் மாதிரி மாட்டிக்கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். டோராவின் பயணங்கள் கிளம்பி போயிடலாம். சரி போமா இருப்பா. கியூட்டா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்து எனக்கு வந்து இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிச்சதுனால நான் இது வாங்கினேன். கலர்ஸ் வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இதுல வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ வாங்கி யூஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக் அப்படின்றதுனால பைக்ல போகும்போதோ இல்ல வெளியே எங்கேயாச்சும் போகும்போதோ மழை வந்ததுன்னா உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் நனைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே தேவையில்லை. வெளியே இருக்க தண்ணி வெளியவே தான் இருக்கும், உள்ள இருக்கிற தண்ணி உள்ளவே தான் இருக்கும். இந்த பேக் வாங்கி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் வந்து ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சீக்கிரமா மீட் பண்றோம். அண்ட் இப்போ நாங்க போற ஷாப்பிங்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதையும் உங்க கூட நாங்க அடுத்த வீடியோல ஷேர் பண்றோம். என் புருஷனுடைய கார்டை வந்து எப்படி காலி பண்றது, வண்டியில இருக்கிற பெட்ரோலை வந்து சுத்தி எப்படி காலி பண்றது, வண்டி ஓடிட்டு இருக்கும் போது வெளியே எப்படி தள்ளி விடுறது, இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பாப்பீங்க. சோ வாங்க போமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு யாரும் ஓயான்னு சொல்லுங்க. ஆமா மக்களே, மறந்துடாம நம்ம வீடியோவை பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறமா இது ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இல்ல, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அஞ்சலி பிரபாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.